ஆத்மாவே சொல்லு கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்மாவே நன்றி சொல்லு குற்றங்களை மன்னித்தவரே நோய்களை நீக்கினாரே நம் குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே படுகொலை
மீட்டாரே ஜீவனை மீட்டாரே கடவுள் என்று மீட்டாரே ஜீவன் மீட்டாரே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கிருபை இரக்கங்களால் மணிமொழி சூட்டுகிறார் கிருபை இரக்கங்களால் மணிமொழி சூட்டுகிறார் வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார் வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே இளமை கருத போல உள்ளாக்கி மகிழ்கின்றார் இளமை கருத போல உள்ளாக்கி மகிழ்கின்றார் ஓடினாலோ நடந்தாலோ கரனை குறைவதில்லை நான் ஓடினாலோ நடந்தாலோ கரனை குறைவதில்லை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு நன்றி சொல்லு அவன் பேரன்பே வானங்களை உயர்த்துவதே அவன் பேரன்பே வானங்களை உயர்த்துவதே கிழக்கு மேற்கம தூரமோடு வானம் குட்டங்களை கிழக்கு மேற்கம தூரமோடு அகற்றிடு வானம் குட்டங்களை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு ஆத்துமாவே நன்றி சொல்லு எல்லாம் நேரத்தின் ஆழத்திலிருந்து நாமத்திலே கடந்து வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பாருங்க. காலை வேளையாக வந்திருக்கிறோம். அவரை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக எல்லா கண்களை மூடி இருந்ததின் ஆழத்திலிருந்து மகிமை 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 செலுத்துகிறோம். அப்பா, உண்மை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்
காலை வேளையில அவரை மகிமைப்படுத்தும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சரீரங்களிலும் இறங்கும்படியாக எல்லா கண்களின் மூடி வாயிலிருந்து அதிசயங்களை செய்கிற தேவனாக, அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக, அவர் என்றும் மாறாதவராகவே மீண்டும் ஜீவனோடு இந்த வாழ்க்கையில சபையின் மத்தியில ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
அற்புதங்களை செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராகவே அவர் உலகம் எங்கிலும் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றிக்கிறார் என்று சொல்கிறது. நம்ம வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு நாம் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்யும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக காலை வேளையில் நம்ம ஒவ்வொருக்காக அவர் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறாரு. எல்லா இருந்ததின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பை நினைத்து, அவர் நம் மேல் பாராட்டின குருமைகளை நினைத்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுகிற தேவன் கடந்த 8 மாதம் அளவும் எவ்வளவு நன்மைகளினால ஆண்டவரை நடத்தி வந்திருக்கிறாரு. பாதுகாத்து வந்தார் அல்லவா, பராமரித்தார் அல்லவா, போஷித்தார் அல்லவா. எவ்வளவோ கண்ணீர்கள் மத்தியில, விளைவினங்கள் மத்தியில நாம் இருந்தாலும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நடத்தி வந்தார் அல்லவா. அந்த அன்பை நினைத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தெய்வம் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரு. எல்லா கண்களை மூடி ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, அதிசயத்தால் என்னை நேசித்தீரையா, அதிசயத்தால் என்னை நேசித்த தேவன் உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, வாழ்க்கையில பெரியதா இருக்கிறது. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. உலகத்திலே அழைத்து கொண்டீரே, உலகத்திலே அழைத்தேயா, நிகரில்லாத இயேசுவை அழைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கருவின் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேடி நடத்தி வந்து 8 மாதங்கள் தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேடி சுமந்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது
அவருடைய அன்பு பெரியது. அவருடைய வாழ்க்கையில அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லாததா இருக்கிறது. அவருடைய கிருபைகள் காலைதோறும் உடைய வாழ்க்கையில புதியவைகளா இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில பாராட்டின கிருபைகள் அவ்வளவா இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில பாராட்டின தயவு நமக்கு மாத்திரம் அல்ல, அது தலைமுறையாக நிலைத்து அவருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில பெரியதா இருக்கிறது. அதைதான் மேலும் சொல்லுகிறது. நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நாம் திருப்பி பார்க்கும்போது நம் கண்ணீரோடு எண்ணத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்று எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ அழிவுகள், எவ்வளவோ மரணங்கள், ஆனால் உன்னை ஆண்டவர் கண்ணீர் மணி போல கரங்களை பிடித்து உன்னை நடத்தி வந்தார் அல்லவா. நம் பாடல்களாக அல்ல தேவனுடைய பிள்ளையே, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உணர்ந்து நம் ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்க வேண்டும். மகிமை மகிமை மகிமை. பாவையில் என்னை வந்து சொல்லு கொள்ளையே தேவனான ஜீவனாய் என்னை கேட்கிறார். சொன்னாலும் தீபமாக என்னை கேட்கிறார். அவரையே நான் பாடுவேன். ஏதாவது செய்கிற இறுதியை வாஞ்சிக்கிறதே வாசிப்படி மாக்கள் நீரோடு வாஞ்சிப்பது போல நாட்டுப்பாவை மேல் வாஞ்சையா இருக்கிறது. எத்தனை இன்னங்கள் வந்தாலும் என்னுடைய ஆட்களுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்ற வார்த்தையின்படியே இந்த கால வேளையில அவருடைய சமூகத்துல நாம் வந்திருக்கிறோம். எல்லா கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்போடு இயேசுவை பார்த்து நம்ம மகிமையின் தேவனாக, ஒரு நம்பிக்கையின் தேவனாக, அன்பின் தேவனாக என் தகப்பனை நோக்கி கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ மாத்திரம் போதும், 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 நீ மாத்திரம் போதும். பாடலாக அல்லது பிள்ளைகளே, இயேசு நமக்கு நேசப்பட்டார் என்று
விசுவாசித்தாயானால் அவரை பார்த்து முறையாக உலகத்தின் ஆழத்து வேண்டும். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும் எனக்கு. பரிசுத்த சுதந்திரம் தெய்வம் வியாதி பலவீனங்கள் நீங்கி போவதற்கு, சத்துருடைய வல்லமைகள் சிறியங்கள் அற்றுவதற்கு, வறுமைகள் மாறும், பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையினாலே நிரப்பப்படட்டும், கிருபைகள் சார்ந்தவர்களே சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் பெருகவும், சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகவும், ஆண்டவரே வசனத்தின் மேலே சபை அற்புதமாக இடப்பட்டு ஆண்டவரை புதிய பலனத்திற்கு கழுதை போல செத்தை அடித்து எழுப்பவும் கர்த்தனை நடுகிறது பாராட்டும். ஆண்டவரே எங்கள் தேச
ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். சேட்டைகள் நிலத்துல போடப்படவும், உண்மை அறியக்கூடிய அறிவினாலே அவர்கள் நிரப்பப்படவும், ஆண்டவரே அந்த நிமித்தம் சமாதானமும் கிருபையும் பெறுகிறோம். ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து கொள்ளவும் கிருபை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கடந்த நாட்கள்ல பார்த்தோம், இயற்கையின் பேரழிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே போல அழிவுகளிலிருந்து ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அதுவே தமிழ்நாடு வரக்கூடிய நாட்களில மழையின் பருவ காலங்களாக இருக்கிற வழியினாலே தமிழ்நாடு எல்லா தீர்வுக்கு வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளவும், தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களை ரட்சிக்கவும், ஆண்டவரே அவர்கள் மூலம் கற்ற பெரிய காரியங்களை தேசத்துல நடத்திக்கவும் தெரிவிக்கிறேன். எல்லா மக்களுக்காகவும் தெரிவிக்கிறோம். எல்லா சபைகளுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன் நமக்காகவும் நன்றி சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதியும், நன்மை திருவையில் தொடரட்டும். கரங்களுக்கு ஓட்டு கொடுக்கணும், வழி நடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நிறைய நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனம் அல்லேலூயா. சங்கீதம் 42. கோராகின் புத்தரில் உள்ள ராக தலைவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம். மானானது நீரோடங்களை வாஞ்சித்து கதறுவதை போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் இயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். உமது மருந்துகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் இயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். மாட்டானது நாமம் நம்ம ஞானத்தில் எடுத்துக்கொள்ள போகிற சங்கீதம் 42:9.
மானாகத்தை நீரோடைகளை வாஞ்சித்து கண்டது போல தேவனே என் ஆத்துமா மேல் வாஞ்சியா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். வாணி குணாதிசயங்கள் என்னன்னா நேற்று அர்த்தம் சொன்னாங்க. எனக்கு தாகம் ஒன்று வந்து விட்டா அது என்ன பண்ணுமா, எவ்வளவு தூரம்னாலும் என்ன பண்ணாது, அது பார்க்காது. அது நடந்துகிட்டு இல்ல, ஓடிக்கிட்டே போகுமா. அந்த தண்ணீரை கிடைக்கிறதுக்கு அது ஓடிக்கிட்டே போய் தன் தாகத்தை என்ன பண்ணுமா, தவித்து கொள்ளுமா. அல்லேலூயா. வானோட குணாதிசயங்கள் ஆனா நம்முடைய குணாதிசயத்தை ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னா கிடைக்கிறதுக்கே தேவையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கிடைக்கிறப்போ அதை விட்டுருவோம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம கடந்து போவோம். ஆனா மானோட தன்மை என்ன, அந்த தாகம் வந்துவிட்டா அது என்ன பண்ணுவாங்க, தண்ணீரை தேடி அதை ஓடிக்கொண்டே இருக்கணும். அது ஓடிக்கொண்டு போய் தன் தாகத்தை என்ன பண்ணாது, தவித்து கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமா உண்மையே தாகமா இருக்கிறது. அல்லேலூயா. வாஞ்சை என்பதுன்னா ஆசை, அல்லது தீராத ஆசை என்று சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான ஆசைகள் இருக்கும், பலவிதமான ஆசைகள் இருக்கும். உலகத்தின் ஜனங்கள் சொல்ல போனீங்கன்னா அவங்களோட ஆசை வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளோட ஆசை வந்து டிஃபரெண்டா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலரோட வாஞ்சைகள் பணத்தை நோக்கியே இருக்கும். எங்க போட்டாலும் எதிரியா எது இதை போட்டா அது கிடைக்குமா, அது போட்டா இது கிடைக்குமான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தேடிக்கிட்டே ஓடுவாங்க. அல்லேலூயா. ஒரு பெற்றோரோட ஆசை என்ன, நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும், எப்படியாவது படிக்க வச்சுக்கணும், எப்படியாவது முன்னோக்கி கொண்டு வரணும். அது அவங்களோட வாஞ்சை. அதுதான் அல்லேலூயா. அப்ப இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாஞ்சைகள் காணப்படுது. அல்லேலூயா. ஊழியக்காரரை கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, அடிக்கடி அவர் சொல்ற ஒரு வசனம், நல்லது உத்தமமான நிஜமான சந்தோஷத்துக்கு பிரவேசின்னு சொல்ற ஒரு வார்த்தை தான் நான் பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை காணப்படுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃபரெண்டான வாஞ்சை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்டீங்கன்னா அவர் சொல்வாரு, பூமியில அக்கினி போட முடியாது, இப்போதை பச்சை என்று சொல்றாரு. அல்லேலூயா. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அவருக்குள்ள ஒரு வாஞ்சை, அது மாத்திரம் இல்ல, அவருக்குள்ள அநேக வாஞ்சைகள் காணப்பட்டது. மத்திய சுவிசேஷம் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜனத்தை பார்த்து என்ன சொல்லுவாரு, அவர் சொல்வாரு, லாஸ்ட் நேரத்துல அவர் செடிக்கு போடுறதுல எரிசலமே எரிசலமே கோழியில தன் பூச்சிகளை சேர்த்துக் கொள்வது போல எத்தனையோ தர்மம் நான் கொடுத்துட்டு வந்தேன், ஆனா நீ என்ன பண்ணல, என்னை அறிந்து கொள்ளல. அவருக்குள்ள ஒரு ஆத்மா வாஞ்சை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நம்முடைய தேவனுக்குள்ளவே எப்படிப்பட்ட இருக்க அநேக வாஞ்சைகள் அவருக்குள்ளேயே காணப்படுது. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை குறிச்சுனா அவர் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது சங்கீதம் 42:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே ஆத்துமா நோக்கி வாஞ்சிக்கிறது. தேவன் மேல் நம்முடைய வாஞ்சை முதலாவது இருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். தேவனை நம்ம நேசிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் என்ன சொல்றாரு, விரும்புறாரு. அல்லேலூயா. 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 அப்ப தேவன் மேல நம்முடைய வாஞ்சை காணப்பட வேணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது ரட்சிக்க ஆலயங்கள். அல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா அப்புறம் போல தேவன் மேல வாஞ்சை வச்சவரு வேதத்துல யாருமே இல்லைன்னு தான் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவரு சொல்வாரு, அவர் எப்படி சொல்றாரு, மானம் போல என்ன பண்றேன் நானு, அது தண்ணீரை எப்படி அதை தேடுமோ அதை போல நான் என்ன பண்றேன், அந்த என் ஆத்துமாவும் மேல் எப்படி வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரம்பத்துல அல்லேலூயா அப்படி பாத்தீங்கன்னா அப்படி அவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. 42:2 வசனம்.
அல்லேலூயா. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன், என்னைக்கு ஆண்டவர் எப்ப நான் பார்ப்பேன் அப்படின்ற அவருக்குள்ள ஒரு வாஞ்சை காணப்பட்டது. அப்ப நமக்கு எப்படி இருக்கு, நம்ம கூட எவ்வளவு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல என்ன பண்ணுவோம், ரொம்ப அதிகமா சர்ச்சை ஓடுவோம், அதிகமா என்ன பண்ணுவோம், செவிப்போம், வேத வாசிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆனாலும் கூட நாங்க அப்ப இருக்கிற வாஞ்சை என்ன கிடையாது, இடத்துல இல்லை. என்ன நான் சொல்லுவேன், என்னிடத்துல முதல்ல முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல இருந்த அந்த வாஞ்சை இப்போ இல்லதான். ஆனா ஆண்டவரை நானும் சொல்றேன், ஆண்டவரை போய் மாட்டீங்க, மீண்டுமா எனக்குள்ளையும் என்ன பண்ணுங்க, அந்த வாஞ்சையை ஊற்றுங்க சொல்லிட்டு நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கேட்டுக்கொண்டேன். அல்லேலூயா. என்ன பண்ணுங்க, முதல்ல ஆரம்பத்துல பெற்றுக்கொண்ட அந்த வாஞ்சியை மீண்டுமா பெற்றுக்கொள்ளும்படி என்ன பண்ணுங்க, தேவனத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்துற 2வது அதிகாரம் 4வது வசனத்துல, ஆனாலும் ஆதியில் போட்டிருந்த அன்பை கிட்டாய் என்று ஒரு கேள்வி நடந்து குறைவிட்டுன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணிட்டோம், ஆதியில கொண்டிருந்த அன்பை நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். அந்த விட்டதுனால நமக்குள்ள என்னாச்சு, அந்த வாஞ்சை என்ன பண்ணிச்சு, குறைஞ்சு போச்சு. ஏன்னுயா எரேமியா 2வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடையை மறப்பாரோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களால் என்னை மறந்து விட்டார்கள் சொல்றாரு. தேவனுடைய அக்கலா இப்ப பாருங்க. ஆனா அவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல கிடையாது. அவர் நம்மை தாயின் தலைவுல உருவாகிறதுக்கு முன்னாடி, உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்தாலும் அந்த அன்பு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணல, குறைந்து போகல. ஆனா நாம தான் எப்படி பண்ணிருக்கோம், எப்படிப்பட்டவங்களா இருக்கோம், குறைவுபட்டவங்களா காணப்படணும். இல்லையா? அது ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய இருதயத்தின் ஏக்கம் எரேமியா அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. எண்ணி முடியாத நாட்களா என்ன பண்ணிட்டாங்க, என் ஜனங்களை மறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இல்லையா? ஆரம்பத்துல நம்ம ஓடுறத தேவன் நினைத்து இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்ற ஒரு விஷயம், எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள், ஜீவ தண்ணி ஊற்றாக்கி என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணி நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவங்க இருதயத்தை ஏற்கனவே பாருங்க, ஜீவ தண்ணீராகிய ஊற்ற நான் உங்களுக்கு இருக்கிறேன், ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வெடிப்புள்ள தொட்டியை நீங்க என்ன பண்ணீங்க, தெரிந்து கொள்கிறீங்கன்னு சொல்லி தேவன் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லாஹ் அவர் சொல்றாரு, எண்ணி முடியாத நாட்களா என் மகனே மகளை நீ என்னை மறைத்து விட்டாயேன்னு சொல்லி அவர் நம்மை நோக்கி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும் கூட தேவனுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், பின்வாங்கிதான் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை என்ன பண்ணிருக்கு, நமக்குள்ள குறைந்து போய்தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை குறிச்சு நமக்கு சொல்லுகிறார். எரேமியா 2வது அதிகாரம் 2வது வசனத்துல, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், வனாந்தரத்திலே நீங்க என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் அன்னோட என்ன சொல்றாரு இந்த இடத்துல, சொல்றாரு, நினைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்ததை நான் என்ன பண்றேன், நான் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மை நினைத்திருக்கிறார். ஆனா அவருக்குள்ள நமக்கு நம்ம மேல நம்ம ஆண்டவருக்கு நம்மை தேடவில்லையே என் பிள்ளைன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தாலும், ஆனாலும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு, நீ இளவயதில நீ என்னை இயற்றி கொண்ட புதுசுல என்னை தேடி வந்த இல்லையா, என்னை யாருமே தெரியாதப்ப ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி என்னை தேடி தேடி ஓடி வந்தேன் இல்லையா, அதை நான் நினைக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எனக்காக ஊழியம் செய்ததையும் எனக்காக பாடுபட்டதையும் என்ன பண்ற, நான் நினைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவர் நினைத்ததுனால அவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் நினைத்திருக்கிறதுனால மீண்டுமா நம்ம எங்க போகலாம், நம்ம தேவனிடத்துல போகலாம். அல்லேலூயா. மீண்டுமா அவர் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம், தேடக்கூடிய ஒரு வெற்றிடமே எங்களுக்கு தாங்க, இன்னுமா எங்கள் மேல் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே எங்க தேடக்கூடிய அந்த வாஞ்சையை எங்களுக்குள்ள ஊற்றுங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம்,
நம்ம கேட்கக்கூடியவர்களா இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? தேவன் பேரில நம்ம வாஞ்சை உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதா பாத்தீங்கன்னா தேவ ஆலயத்தின் மேலே நாம் வாஞ்சை உள்ளவர்களை காணப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அது பாத்தீங்கன்னா சங்கீதம் 42 அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு அந்த இடத்துல, உன்னே நான் பண்டிகையை ஆசரிக்க ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தில் கண்ணும் போல புதியமான சத்தத்தோட தேவாலயத்திற்குள் போய் வருவேன். இவர்களை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உறங்குகிறது. அப்ப அவருக்குள்ள இந்த வாசனை பார்க்கும்போது தெரியுது, அவர் என்ன பண்ண முடியல, தேவாலயத்துக்குள்ள அவர் என்ன பண்ண போக முடியல. ஏன் ஒரு சமுதாய துரத்தப்பட்டு வனாந்தரங்கள் காணப்பட்டிருக்கலாம், போக முடியாத சூழ்நிலைகள் காணப்பட்டிருக்கலாம். அப்ப அவர் இருதையும் என்ன பண்ணது, தேவனுக்குள்ள உருகுகிறார். ஐயோ நான் ஆண்டவரை நான் என்ன பண்ணுவேன், நான் தேவாலயத்துக்குள்ள பண்டிகைக்கு நான் போகும்போது நான் எவ்வளவு ஜாலியா எவ்வளவு சந்தோஷமா நான் போயிருப்பேன். ஆனா என்னால போக முடியல, ஆண்டவரோட சமூகத்தை என்னால நிற்க முடியலே சொல்லி அவர் அவ்வளவு அங்கலாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் நம்ம நமக்குள்ள அந்த அங்கலாய்க்கு இருக்கா? அல்லேலூயா. ஒரு சில நேரம் என்ன பண்ணிடலாம், தலை வழியா வந்தா வயிறு வழியா வந்தா நம்ம என்ன பண்ணிடலாம், வீட்டிலே நின்றுடும், கேட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனா தேவ சமூகத்துலதான் உங்களுக்கு சுகமும் ஆரோக்கியமா இருக்கு. சபையில சொல்ற கர்த்தருடைய ஆலயத்துல வரும்போது வந்த உடனே அவர் என்ன பண்ண மாட்டாரு, விரும்பியும் போக மாட்டாரு, விரும்பியும் அவங்க போக விட மாட்டாரு. நீ வரும்போதே சொல்லணும், வீட்டுல கிளம்பும் போதே சொல்லணும், அந்தவே நான் பலவீனத்தோட தான் வரேன், ஆனா நான் பலவீனத்தோட நான் கடந்து போகக்கூடாது, நான் நல்ல கடந்து போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று தினத்துல பாத்தீங்கன்னா என் குழந்தை நைட்டு 3 மணிக்கு போகும். நைட்டு எதிர்த்து அவங்க நடந்து மூட்டிட்டு ஜோம் பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரியாது சப்பா, நான் வருங்க என் பிள்ளைங்க நீங்க பலனா இருக்கணும், இந்த ஜோரம் நீங்களும் சொல்லிதான் நான் வந்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டுன்னு சொல்லி 4 மணிக்கு குழந்தைங்க ஜோரம், ஆனாலும் ஆண்டவர் காலத்துல ஒப்பு கொடுத்து என்ன பண்றோம், வந்து நிற்கிறோம். கர்த்தர் என் பிள்ளைக்கு பலனா இருப்பாருன்னு சொல்லிதான் வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம், தேவ சமூகத்துல நம்ம வரும்போது நான் எளிமையா நான் கடந்து போக மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களோட நெருத்து மேல ஆண்டவருக்கு என்ன இருக்கு, அக்கறை இருக்குது. அல்லேலூயா. அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ அன்பா இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்களை நேசிக்கிறாரு. உங்க நெருத்து மேல அவருக்கு என்ன இருக்கு, அக்கறை இருக்கு. அடிக்கடி சொல்ல எங்க அம்மா சொல்லுவாங்க, ராசி போறதுனால எனக்கு உடம்பே முடியலடிவாங்க. நான் சொல்லுவேன், அம்மா அது செவ்வாய்க்கிழமை போடு, புதன்கிழமை போடு, அடுத்த நாள் வந்து என்ன பண்ணேன், சாப்பிட்டு பண்ணுமா, ஏன்னா உங்க எழுத்து மேல ஒரு அக்கறை இருக்குமான்னு சொல்லுவேன். அல்லேலூயா. சொல்லும்போது எங்க அம்மா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அல்லேலூயா. அது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாரு, தேவன் நம்மை நேசிக்கிறதுனால நம்ம எளிமையாய் போக அவர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. அல்லேலூயா. நம்ம எளிமையா கடந்து போக மாட்டோம், எங்க வந்து நிற்கணும், தேவ சமூகத்துல எப்படியா இருந்தாலும் வந்து நாம என்ன பண்ணிட்டு விழுந்தணும். இப்ப இவருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை காணப்படுது, நான் எப்போனாலும் சமூகத்துல நான் வந்து நிற்பேன். அல்லேலூயா. அவர் பேசுறாரு, அவர் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அடைக்கலாம் கூட உன் சமூகத்துல என்ன இருக்கு, அல்லேலூயா, இடம் கிடைக்குது. அதுவே எனக்கு வாசல்ல என்ன பண்ணுங்க, இடம் போடுங்கப்பா, அங்கேயே நடந்து உங்களை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பேர் சொன்னாரு. பழைய ஏற்பாட்டின் காலம், பழைய ஏற்பாட்டின் காலத்துல பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், ஆலயம் சொல்லி 3 காரியங்கள் இருக்கு. ஆனா தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து நிற்கும்படி தேவன் எங்களுக்கு நமக்கு திரும்பி பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை அந்த மாதிரி. அப்ப நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை காணப்படணும், எப்படியாவது நான் ஆண்டவரும் சமூகத்துல என்ன பண்ணுவேன், நான் வந்து நின்றுடுவேன், நான் எப்படி நான் வந்து விழுந்துடுவேன். அவர் எனக்கு பலனா இருப்பாரு, அவர் எனக்கு எல்லாமா இருப்பாரு, அவர் எனக்கு எவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்கலாம், எவ்வளவு மனப்பாடத்துல வந்திருக்கலாம், அதை எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு போய் ஓரமா வச்சுட்டு என்ன பண்ணணும்,
பண்ணணும், தேவ சமூகத்துல நீ வரும்போது உன் கவலை என்னன்னு அவளுக்கு தெரியும், உன் பிரச்சனை என்னன்னு அவளுக்கு தெரியும், நீ எந்த பாதையில நீ கடந்து போகிற என்பதை அவர் என்ன பண்ணாரு அடுத்திருக்கு. அவர் சொல்றாரு, நீ முழங்காலை படலாம், முழங்கால் படிகளுக்கு உன் தேவை இன்னது என்பதை என்ன பண்ணிருக்காராம் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறது நிமித்தம் நம்ம என்ன பண்ணலாம், தைரியத்தோட தேவ சமூகத்துல நாம வந்து நிற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு வளர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், வாஞ்சை உள்ளவர்களாய் நம்ம காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதா பாத்தீங்கன்னா ஆத்தும ரட்சிப்பை அடைய வேண்டும் என்ற வாஞ்சை என்ன பண்ணணும், நமக்குள்ள காணப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 106:33 அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். சங்கீதம் 106:33 மோசையை குறிச்சு இந்த இடத்துல எழுதப்பட்டிருந்தோம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று அப்போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவர் உக்குலத்தை ஆற்றும் பொழுது அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலில் நின்றார். அல்லேலூயா. ஏன் அவர் திறப்பின் வாசலில் நிற்கணும்? அல்லேலூயா. மோசே யாத்திராகமம் 32:10-13 வசனங்களை நீங்க வாசத்தை பார்த்தீங்கன்னா கோபம் இவர்கள் மேல் மூடும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்து சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தாங்க. என்ன அப்படி ஒரு பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே 10 கடலில் வாங்கும்படி அவர் என்ன பண்றாரு, 40 உபவாசம் மலைக்கு போயிருந்தாரு. அவர் போதும் வர தாமதம் ஆகுதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி, இதுதான் என்னோட தெய்வம், இதுதான் என்ன பண்ணிச்சு என்னை கொண்டு வந்தது, என்னை எகிப்தில இருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது சொன்னது நிமித்தம் தேவன் என்ன பண்றாரு, கோபம் அடைகிறாரு. அந்த கோபத்தினால் அவர் சொல்றாரு மோசையை பார்த்து, மோசே என்னை விட்டு விட, நான் என்ன பண்றேன், இந்த ஜனத்தை நான் அழிச்சிடுறேன், இவங்க வணங்கம் கழுத்துள்ள ஜனங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவங்க தேவனுக்கு விரோதமா என்ன பண்றாங்க, பாவம் செய்தது நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் என்ன பண்றேன், அழிச்சு போறாங்க. ஆனா உன்னை நான் ஒரு பெரிய சாத்தியாக்குறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல நாம இருக்குமான என்ன சொல்லியிருக்கோம், ஆமா ஆண்டவரே என்ன பண்றாங்க, ரொம்ப வெறுப்பேற்றாங்கப்பா, அழிச்சு போட்டு பார்த்துருவோம். அதே இல்லையா? ஆனா மோசே அந்த